உனக்கு என்ன மாதிரி ஆள்லாம் பிடிக்காது, பிச்சைக்காரனா தான் பிடிக்கும். அத்தை, நந்தினிக்கு நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? நந்தினிக்கு மாப்பிள்ளையா வரவன் நல்லவனா இருக்கணும். இது ஆசைன்னு சொல்றதா இல்ல பேராசைன்னு சொல்றதா? நீ எதிர்பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா அப்படி ஒரு ஆளை கடவுள் தான் அனுப்பி வைக்கணும். நிச்சயமா அனுப்புவாரு. தேவைப்பட்டா அந்த கடவுளையே என் மருமகனா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். ஐயோ, இந்த கன்றாவதியெல்லாம் இனிமே என்னால பார்க்க முடியாதுப்பா. என்ன கொடுமையா இருக்கு. அப்பா என்னடானா மெழுகா உருகுறாரு, அம்மா என்னடானா கற்பூரமா கரையிறா. 2 பேரும் சேர்ந்து புள்ள மேல பாசமலை பொழியிறாங்க. பையன் என்னடானா அதுக்கு மேல கண்ணுக்குள்ளேயே கடலை காமிக்கிறான். இதுல அன்பு வேற அலையா அடிக்குது. இந்த பாச வலைக்குள்ள இவங்க வேணா சிக்கி தவிக்கட்டும், எனக்கு நெஞ்சு அடைச்சுக்கிட்டு வருதுப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ சாந்தி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் என்ன பண்ணுவீங்களா? மசால் பொடியில அதே கலர்ல செங்கல் பொடியை கலந்து விட்டு மார்க்கெட்ல மட்டையாக்கி விட்டுறேன். அப்புறம் மசால் பொடியில கலப்படம் கலந்துருக்காங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே அண்ணியை உள்ள தூக்கி வச்சிடறேன். அப்புறம் அண்ணே ஒரு மூலையில அழுதுகிட்டு இருப்பாரு, அப்புறம் குழுக்கு ரவி ஒரு மூலையில அழுதுகிட்டு இருப்பான். அப்புறம் என்ன, சொத்து பூரா நமக்கு தான். அப்புறம் நம்ம வச்சதுதான் சட்டம். சரி, சொன்னதை செஞ்சிருவீங்களா? பாப்போம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. போதுமா? எனக்கு போதுமா? முதல்ல நீங்க சாப்பிடுங்கம்மா. ஏய், நீ சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க. மாப்பிள்ள, நமக்கு இதான் சரியான நேரம். நம்ம போலாமா? வா போலாம். குலுக்கு ரவி, சாயங்காலம் நாடகம் போடணும், மறந்துட்டியா? வாப்பா போலாம். மா, போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வா, ஆனா சீக்கிரம் வந்துடணும். சாயந்தரம்லாம். சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். வீர விநாயகா, வெற்றி விநாயகா அம்மாவை சொல்லிட்டாங்கடா. அப்ப என்ன? வா 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 வா. என் செல்ல அம்மா. ஏய், வா போலாம். மலரு, நாடகம் ஒத்திகை இருக்கு, நீ வரலையா? இதோ வந்துட்டேன் பெரியப்பா. கொஞ்சம் நில்லுங்க. நீ போ மலரு, பெரியப்பா வந்துருவாரு. சரிங்க பெரியம்மா. அவ ஏன் புள்ள, எனக்கு மட்டும்தான் புள்ள. அவன் நான் நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருவான். அவன்கிட்ட உங்க பாச பழிக்காது, புரிஞ்சுதா? போயிட்டு வாங்க. எனக்கு பிடிக்கல. ஹேய், இந்த புடவைய நான் கட்ட மாட்டேன். இந்த கலரே எனக்கு பிடிக்கல. நந்தினி, இங்க பாரு, ஒரே ஒரு தடவை இங்க திரும்பி பாரு. இந்த புடவை உனக்கு பிடிக்கும். ஐயோ அண்ணி, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சாரியெல்லாம் என்னால கட்ட முடியாது. ஐயோ, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், நீ தானே செலக்ட் பண்ண, இப்ப பிடிக்கலன்ற. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். எனக்கு எதுவும் பிடிக்கல. இங்க பாருமா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. வந்தவங்களுக்குலாம் விருந்து ரெடி பண்ணணும். டெக்கரேஷன்ஸ்லாம் பாதியிலேயே இருக்குது. என்னை எந்த வேலையும் செய்ய விடாம ஏண்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? இதெல்லாம் நீ செலக்ட் பண்ண சாரி தானே இது. இதுல ஏதாச்சும் ஒன்று கட்டிக்கோ. என்ன, எந்த புடவை கட்டிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள பிரச்சனையா? அதான் நான் வந்துட்டல, எந்த பிரச்சனையும் இல்லை. நந்தினிக்கு நானே ஒரு புடவைய செலக்ட் பண்றேன். இந்த சாரி தான். ஐயோ, வாங்கிக்கோ. என் தங்கச்சிக்கு அழகா இருக்கும். நந்தினி, இதானே உனக்கு பிடிச்ச கலர்? சூப்பரா இருக்குல்ல? அண்ணா, நீங்களும் என்ன வெறுப்பேத்துறீங்களா? புடவைய முன்ன பின்ன பாத்திருக்கியா நீ? அண்ணிய ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருந்தா கொஞ்சமாவது உனக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். நீ செலக்ட் பண்ணதுலே உருப்படியான விஷயம் எது தெரியுமா? ஏது? அண்ணி மட்டும்தான். அண்ணே, இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதுக்கு தான் இந்த லேடிஸ் செக்ஷனுக்குள்ளே வரக்கூடாதுன்றது. நீங்க அக்காவை புடவை கட்ட வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடந்தே ஆகணும். வாடா போலாம். இங்க பாரு நந்தினி, இதுக்கு மேல எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். நான் வேணா உன் காலில் விழுறேன். ஏதாச்சும் ஒரு புடவைய கட்டிக்கோ ப்ளீஸ். ஓகே, இவ்வளோ தூரம் நீங்க கெஞ்சி கேட்கறனால நான் ஒத்துக்கிறேன். அப்பாடா, தேங்க் காட். பட் ஒன் கண்டிஷன், சிம்பிளான புடவைய தான் நான் கட்டிக்குவேன். நீ எதையாவது பண்ணுடி, டைம் ஆகுது, போ. அப்பா.
என் பொண்ணுக்கு கௌதம். ஹாய் அங்கிள். ஹாய் ராஜசேகர். ஹாய்டா. வணக்கம். வணக்கங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். பிரகாஷ், அரவிந்த், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. ஒடியாங்க ஒடியாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். கௌதம், இது யாரும் தெரியும்ல? இவங்களை எப்படி தெரியாம போகும்? இந்த கதைக்கு இவங்க தானே சகுனி. இவனுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதே. உங்க பையன் நல்லா காமெடி பண்றாப்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. என்னையவா சகுனின்னு சொல்ற? உனக்கு சங்கு ஊதல. சங்கு சக்கரத்துக்கு பிறந்த நான் புஷ்வாலம் கிடையாதுடா. என்னக்கா? நல்லா இருன்னு சொன்னேன்ப்பா. உங்க பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. எங்க சொத்து அவன்தானே. உட்காருங்க உட்காருங்க. பிரபா, சீக்கிரம் வா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்க உடம்ப பார்த்தாலே தெரியுது. நந்தினி எங்க? ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆகிட்டே இருக்கா. இப்ப வந்துருவா. கௌதம், உன் பிசினஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எக்ஸலண்ட் அங்கிள், நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப கூட பாம்பேல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். ஓ, வெரி குட். கங்க்ராட்ஸ். அக்கா, செலக்ஷன் எப்படி? செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கௌதம், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கட்டா? ஷோர் அங்கிள், கேளுங்க. தம்பி, நாக்கு அப்புறம் விளம்பரம் 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு. அக்கா, பேசாம இரு. உன் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். தயங்காம என்கிட்ட கேளு. என் பொண்ணு நந்தினிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுதான் என் சந்தோஷமே. நீ உருட்டு ராசா. ஓ நல்ல மனசுக்கு நீ எவ்வளவு வேணாலும் உருட்டுவ. தேங்க்ஸ் அங்கிள். கௌதம், கூச்சமாவே இல்ல. இல்ல, இந்த பிசினஸ் கூட நானே ரன் பண்ணதுதான். தேவைப்பட்டா உங்கள்ட்ட கண்டிப்பா கேக்குறேன் அங்கிள். வெரி குட். ஐ லைக் திஸ் ஆட்டிடியூட். ராஜசேகர், என்னத்த ஆட்டிட்டு வந்தா? அக்கா, அது ஆட்டிட்டு வந்தால, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட். ஓ ஐ சி. பிசினஸ்ல டேய் ராஜசேகர், இது ஒன்றும் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் கிடையாது. பொண்ணு நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. ஓ, கொஞ்ச நேரம் உன் பிசினஸ்ல ஓரம் கட்டி வைக்கிறியா? கரெக்டா சொன்னீங்க. இவரும் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே பேசிக்கிட்டு இருப்பாரு. டேய் வாசு, பொம்பளைங்களாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நம்மள கும்மி அடிக்காம விட மாட்டாங்க. நம்ம பேசாம இருக்கலாம். நான் எங்கடா பேசுனேன்? நீ தானடா வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க. சரி விடாவரா. அங்கிள், நந்தினி எப்ப வருவா? மாப்பிள இப்பவே பொறுமையா இழந்துட்டாப்புல. சரி இருங்க, வர சொல்றேன். வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.